இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி கம்பு சாதம், சோள சாதம், அதுக்கப்புறம் ராகி கஞ்சி இதெல்லாம் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. நேத்தே பார்த்தீங்கன்னா, கம்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, வாஷ் பண்ணி அதை காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கம்பு சாதம் செய்யலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா, உரல்லாம் இடிக்கல. மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். ஏன்னா குக்கரில் வச்சோம் அப்படின்னா நல்லா செதறிரும். அதனால் நான் பாத்திரத்திலே வச்சுட்டேன். தேவையான அளவு போட்டுட்டு, கொஞ்சமாக தண்ணி, உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு, அடுப்பில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட கிண்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. நல்லாவே வெந்துடும், அடி பிடிக்காது. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நான் அளவாக தான் போட்டிருக்கேன், அதனால் ஒரு குட்டி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகவே ஆகிடும். அதுக்கப்புறம் மதியத்துக்கு இதை தான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி. மீதியை வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன், ஏன்னா அடுத்த நாளைக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி பாருங்களேன் ஊற்றி வச்சு நல்லா கெட்டியாகிடுச்சு. இது வந்து நாளைக்கு தயிர், வெங்காயம் போட்டு நல்லா கரைச்சும் குடிச்சிக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கலாம், இல்லை வெளியில் வேணுனாலும் வச்சுக்கலாம். நீங்களே இதே போல் ட்ரை பண்ணுங்கள்.